நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அரசாங்க விடுமுறை நாள். அடுத்தது ரம்ஜான் வருது. அதனால் வெளியூரில் இருக்கிற நபர்கள்லாம் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ஆயத்தம் ஆகிட்ருப்பீங்க. நிறைய நபர்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பயணம் செய்யும் பொழுது பஸ்ஸு அல்லது ட்ரெயினெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையா இருக்கும். அந்த கூட்ட நெரிசலில் நம்மளுடைய உடைமைகளை பத்திரமா வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த தங்க ஆபரணங்கள் மற்றும் பணம் எடுத்துகிட்டு போகிற இந்த பை அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு உரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். நடந்ததுக்கப்புறமா நம்ம பாதுகாப்பாக இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரெட்ஸ் அப்ளிகேஷனில் அப்டேட்டிங் தொடர்ந்து நடப்பதனால இன்றைக்கி 9/4/2024 ஒரே கேப்சாவில் முழுமையான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் இதை சரியான முறையில் பார்த்து உங்களுடைய வருமானத்தை ஏர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேஒய்சி அப்டேட் பண்ணாத நபர்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், மெதுவாக பண்ணலாம், டைம் இருக்குது. செய்கிறவங்க சரியான முறையில் அப்டேட் கொடுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி மைவி த்ரெட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன அந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் வெல்னஸ் அப்படின்ற ஒரு சிறப்பு. இது அல்சருக்காக பயன்படுத்தப்படுது. ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரொமோஷன் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. நிறைய நபர்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரிசல்ட்டு சொல்லியிருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லுமே இதை வாங்கி பயன்படுத்தி உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியில் மெடிக்கலில் நிறையா பொருட்கள் வாங்கி பயன்படுத்தியும் பயன் இல்லை. பட் இதை நான் ஒரு முறை வாங்கி பயன்படுத்தினேன். உண்மையிலே ரொம்ப பயனுள்ள வகையில் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன பொருட்கள் கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோத்து கற்றாழை, எலுமிச்சை, பனம் கற்கண்டு, மணத்தக்காளி, சோம்பு இதெல்லாம் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இதை நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னா 10லிருந்து 20 மில்லி பயன்படுத்தலாம். 2 டைமு பயன்படுத்தலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி இதை வெயிலில் வைக்காத ஒரு நிழல் இருக்கக்கூடிய பகுதியில் வச்சு இதை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனுடைய ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா போட்டிருக்காங்க. இதனுடைய எக்ஸ்பிரி டேட்டு 18 மாதம், தயாரித்த தேதியிலிருந்து 18 மாதத்துக்குள்ளார யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்துவா ஹெர்பல் அண்ட் ஃபுட்ஸ், பாண்டிச்சேரி 402 அப்படின்ற அட்ரஸில் தான் இது தயாரிக்கிறாங்க. இதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ml, கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல பொருட்கள் மைவி த்ரெட்ஸில் இருக்குது. வாங்கி பயன்படுத்தின மக்கள் உண்மையிலே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் விருப்பப்பட்ட நீங்களும் மைவி த்ரெட் ஸ்டோரை போய் விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு பயனுள்ள பொருட்களை வாங்குங்க. இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிறதுனால செல்ஃபாக ஒரு இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி நாம் வாங்கிறதுனால நம்மளுடைய அப்ளைனுக்கும் சில பர்சன்டேஜ் கமிஷனாக கிடைக்கும். இந்த மாதிரியான இந்த ஒரு பொருட்கள் மட்டுமல்ல, மைவி த்ரெட்ஸில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களை நீங்கள் வாங்கினாலும் செல்ஃபாக உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்குது. உங்கள் அப்ளைனுக்கு இது மூலிமா இன்கம் இருக்குது. இந்த மாதிரி 12 லெவலில் நமக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எங்கே யார் எது வாங்கினாலும் அந்த இன்கம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம டெய்லியும் விளம்பரம் பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடிய வருமானத்தை விட இந்த மாதிரி ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் எல்லோரும் பக்கத்தில் இருக்கிற உங்களை ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்குங்க. நிறைய நபர்கள் சொல்லலாம், அமௌண்ட்டே நீங்கள் போடலை, நான் எங்கே சார் பொருள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நமக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி கூடிய விரைவில் வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். மைவி த்ரெட்ஸ் அப்ளிகேஷனும் மைவி த்ரெட்ஸில் இருக்கிற ஸ்டோரியும் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.